இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லென்த்து 10 இன்ச்சஸ் இருக்கட்டும், விட்த்து 1 மீட்டர் இருக்கும். ஸோ 10 இன்ச்சுக்கு ஃபேப்ரிக் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, லென்த்து 10 இன்ச் இருக்கும், விட்த்து 1 மீட்டர் இருக்குது. ஸோ அந்த 1 மீட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி டேப்பு வச்சுட்டு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டே போங்க. ஒன் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. 1 மீட்டர் ஃபேப்ரிக் ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க்கை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த மார்க்கு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு மார்க்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளீட் போடணும். ஓகே, ஸ்டிச்சஸ் போடணும். சேம் இந்த மார்க் எடுத்துகிட்டு இந்த மார்க்குக்கு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கு மேலே வச்சு ப்ளீட் போடணும். இந்த ப்ளீட்டுக்கு நைஃப் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. சேம் ஃபுல் ஃபேப்ரிக்கு 1 மீட்டர் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக சேம் ப்ளீட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஒரு மார்க் எடுத்துகிட்டு ஒரு மார்க் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளீட் போட்டுக்கிட்டே போகணும். சேம் மெத்தடில் ஃபுல்லாக ப்ளீட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு செகண்ட் மார்க் இன்டேக், தேர்ட் மார்க் மேலே ப்ளீட் வரணும். சேம் மெத்தடில் ஃபுல்லாக ப்ளீட் போட்டுக்கோங்க. ப்ளீட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த ப்ளீட் பேர் நைஃப் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். வேணும்னா ஐரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி எல்லாமே நேம் எழுதி ஃபைலில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும். நீங்கள் இதை ஸ்கர்ட்டு, லெஹெங்கா, உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு வேணுமோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ப்ளீட் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் ப்ளீட் பண்ணுறதுக்காக இங்கே ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இன்னொரு பீஸு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிட்டே போங்க. 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேப்ரிக்கு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிடுங்க.
மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளீட் மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 1 இன்ச், இது என்னமோ பாக்ஸ் ப்ளீட்டு 2 இன்ச்சு, 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கு இது இன்டேக் போகணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பேக் சைட்லேருந்து வரும்போது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளீட்டு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று இன்டேக் போகணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி வைப்பீங்க இல்லையா, சேம் ப்ராசஸில் ஒன்று ஒரு மார்க்கிங் விட்டுட்டு இந்த மார்க்கிங் விட்டுடணும். இந்த மார்க்கிங் எடுத்துகிட்டு இது இன்டேக் போகணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் ப்ராசஸ் இன்னொரு ப்ளீட் வரணும். ஸோ அதனால் இந்த ப்ளீட் விட்டுடுங்க. இந்த ப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு ப்ளீட்டு இன்டேக், அதுக்கப்புறம் இருக்கிற ப்ளீட் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. இது பாக்ஸ் ப்ளீட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கவுன்ஸ்க்கு அந்த மாதிரி வெஸ்டர்ன் கவுன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கவுன்ஸ்க்காக இந்த ப்ளீட்டு யூஸ் ஆகும். 2 இன்ச்சஸ் ப்ளீட்டு, நீங்கள் 1 இன்ச் ப்ளீட்டும் வைக்கலாம். சேம் ஒன்று விட்டுட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மார்க் விட்டுட்டு இந்த ப்ளீட் எடுத்துட்டு இது எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளீட்டு இன்டேக் போகணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இந்த இன்டேக் போய் அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வேணும்னாலும் வச்சுக்கலாம், 2 இன்ச் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது கவுனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 1 இன்ச் அந்த மாதிரி கிட்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப நிறைய ஃப்ளேயர் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்ஸு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது பாக்ஸ் ப்ளீட்டு. நேம் எழுதி உங்கள் ஃபைலில் வச்சுக்கோங்க. இப்போ 2 ப்ளீட்டட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணணும். ஃபுல்லாக 1 இன்ச் மார்க் பண்ணிட்டோங்க. ஒன் இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளீட் எடுத்து இந்த ப்ளீட் இன்டேக் பண்ணி இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க.
இது 1 இன்ச் பாக்ஸ் ப்ளீட்டு. ஓகே, இந்த 1 இன்ச் எடுத்து 1 இன்ச் இன்டேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ப்ளீட்டு விட்டுட்டு இந்த ப்ளீட் எடுத்துட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இன்னொரு பின் போட்டுக்கோங்க. இது விட்டு நெக்ஸ்ட் இது உள்ளே போகணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு பின் போடணும். இது யூனிஃபார்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளீட்டு 1 இன்ச் ப்ளீட் இருக்குது இல்லையா, இது யூனிஃபார்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. சேம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ப்ளீட்டு இப்போ 2 இன்ச்சஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சேம் மெத்தடில் 1 இன்ச்சில் பண்ணிக்கோங்க. ஒன்று விட்டுட்டு இது எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ப்ளீட் போடணும். இதை எடுத்து இதுக்கு மேலே வைக்கணும். இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க. சேம் ப்ராசஸ் எல்லா ப்ளீட்டும் இதே மெத்தடில் போட்டுட்டு பின் போட்டுக்கோங்க. இதோட பேர் பாக்ஸ் ப்ளீட் டக்கு. இதுக்கு டக்கு வரும். இது யூனிஃபார்முக்காக பட்டுலங்கா அந்த மாதிரி வேணும்னா ஸ்கர்ட்டு அந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி. இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி ஸ்டிச் போடணும். அதுக்கு மேலே ஸ்டிச் போடணும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் மெத்தடு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. சேம் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸ் ப்ளீட் போட்டால். ஓகே, இது ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேம் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் சேம் நைஃப் ப்ளீட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ப்ளீட்டு சேம் ப்ளீட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மெஜர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும்தான் இதில் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கேல்குலேஷன் மெத்தடில் சொல்லித்தரேன். இது இப்போ ஃபைலில் வைக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறது. சேம் இந்த மாதிரி ப்ளீட் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எட்ஜில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க. ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டக்கு இப்போ பாக்ஸ் ப்ளீட்டு டக்கு போட்டிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த மாதிரி நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் கீழே நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாட் போட்டு எட்ஜில் நாட் போடணும். சேம் மெத்தடில் ஃபுல் ப்ளீட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க. அவ்வளோதான்.
ஸோ 1 2 3 and 4. இப்போ 4 ப்ளீட்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக்கு. நீங்கள் வேணும்னா ஃபுல் பண்ணலாம். இந்த மாதிரி எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போங்க. பின் டக் சொல்லுவாங்க. ஜஸ்ட் எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். ஓகே, சேம் இதே ப்ராசஸில் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சஸ், அந்த 1/2 இன்ச்சஸ் எல்லாமே ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க. இதுக்கு நேம் பின் டக் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லீவ்ஸு, கப்ஸு அந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். சேம் இதே ப்ராசஸில் பின் டக் போட்டுக்கிட்டே போங்க. எல்லாமே போடணும். இந்த மாதிரி போடணும். ஓகே, இது பின் டக்கு. அது ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டே போங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராசஸில் 1 இன்ச் கிட்ட லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிராஸ் டக். இதோட நேம் கிராஸ் டக் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சேம் 1 இன்ச்சு பாக்ஸ் மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சேம் பின் டக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க சேம் அதே ப்ராசஸில் பின் டக் போட்டுக்கிட்டே போங்க. சேம் இதே மாதிரி ஃபுல்லாக பின் டக் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி க்ராஸாக இன்னொரு பின் டக்கு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா சைட்லேயும் பின் டக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி போடணும். ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். இது ஒரு பின் டக். ஸோ இன்னொரு ஃபேப்ரிக்கில் 1 இன்ச்சு லைன் போட்டுக்கோங்க. இது வேவ் டக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். இந்த லைன் இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்போ பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறது இல்லை, 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். சேம் ப்ராசஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாட் எடுத்துகிட்டு மறுபடியும் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். சேம் அந்த லைன் எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போது உங்களுக்கு பின் டக் மாதிரியே பட் பெருசாக இருக்கும், ப்ளீட் மாதிரி இருக்கும்.
சேம் ப்ராசஸில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/2 inches. வேவ் ஸ்டிச் சொல்லுவாங்க இதையும் நீங்கள் ஸ்லீவ்ஸு, பாடி பார்ட்டு, அனார்கலி பாடி பார்ட்டுக்கு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த சைடு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு மேலே ஸ்டிச் போட்டால் இன்னொன்று கீழே வரணும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வேவ்ஸு ஃபஸ்ட்டு மேலே வர்ற மாதிரி ஸ்டிச் போட்டோம்ல, இந்த இந்த டைமு கீழே வர்ற மாதிரி ப்ளீட்டை ஸ்டிச் பண்ணணும். அப்போது வேவ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சேம் ஆப்போசிட் சைடில் மறுபடியும் கீழே வர்ற மாதிரி போடணும். ஸ்டிச்சஸ் ப்ளீட்ஸ் எல்லாமே கீழே சைடு உங்குற மாதிரி, ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் வேவ் மாதிரி உங்களுக்கு டிசைன் தெரியும். சேம் இன்னொரு சைடு கீழே வர்ற மாதிரி ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி பண்ணால் இப்படி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். நீங்கள் அதை ஸ்லீவ்ஸு அந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள்